ஒரு இரவு மழை கொட்டி தள்ளுது. கையில் ஒரு பச்சை குழந்தை, அருகில் 4 பசங்களோட ஒரு பெண் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நொடி அவளை வீட்டிலிருந்து துரத்தினாங்க. ஆனா அவள் என்ன தப்பு பண்ணினா? அது ஒரு சாதாரண குடும்பம். ஒரு மாமியார், அவங்க மகன், அவனோட மனைவி, அதோட 4 பெண் குழந்தைகள். அந்த மனைவி ரொம்ப அழகா, அமைதியா, எதையும் எதிர்த்து பேசாதவள். ஆனா அவளோட வாழ்க்கை மட்டும் அமைதியா இல்ல. காலை 5 மணிக்கே எழுந்து வீட்டில் எல்லா வேலையும் அவதான். சாப்பாடு, துணி துவைப்பு, குழந்தைகள் கவனிப்பு. அவள் ஓய்வே இல்லாம வேலை பார்த்தா. ஆனா மாமியார், இதுவா வேலை, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தினமும் குறை சொல்லுவாங்க. அவளுக்கு ஒரே நம்பிக்கை அவளோட கணவன். ஆனா அவன் எப்போதுமே அம்மா பக்கம்தான். ஒரு நாள் அவள் சோர்வா உட்கார்ந்திருந்தா. அவன் வந்து, வீட்டில் இருக்கிறவளுக்கு இதுதான் வேலை, அதையும் சரியா பண்ண முடியலன்னா என்ன பையன் அன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த ஒரு வார்த்தை அவளை மனசை உடைக்குது. அவள் கர்ப்பமாக இருந்தாலும் வேலை குறையவே இல்லை. ஒரு நாள் அவள் மயங்கி விழுந்தா. ஆனா மாமியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? டிராமா ஆடாதே, எழுந்து வேலை பார். சில நாட்களில் அவளுக்கு ஒரு பச்சை குழந்தை பிறந்தது. அவள் நினைச்சா இப்போ கொஞ்சம் மாற்றம் வரும்னு. ஆனா அடுத்த நாளே வேலை மீண்டும் ஆரம்பம். ஒரு நாள் பாத்திரம் கழுவும் போது சின்ன தவறு நடந்தது. அதுக்காக மாமியார் பெரிய சண்டை போட்டாங்க. நீ இந்த வீட்டுக்கு சாபம். அவள் அமைதியா நின்றா, கண்களில் கண்ணீர் மட்டும். அந்த இரவு கணவன் வீட்டுக்கு வந்தான். மாமியார் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, நீ வெளியே போன்னு கத்தினான். அவள் அதிர்ச்சியில நின்றா. இப்பவே இந்த வீட்டிலிருந்து வெளியே போ. இரவு 9 மணி, மழை கொட்டுது. கையில் ஒரு பச்சை குழந்தை, அருகில் 4 பசங்களோட அவள் வெளியே நிற்கிறா. எங்க போவா? அந்த நேரம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இங்க வா, பயப்படாதன்னு அவளை உள்ளே அழைக்கிறாங்க. அந்த ஒரு இரவு அவளை வாழ்க்கையை காப்பாத்துச்சு. அடுத்த நாள் அவள் மீண்டும் வீட்டுக்கு வந்தா. ஆனா மாமியார், இன்னும் இங்கதானான்னு மீண்டும் அவளை அவமானப்படுத்தினாங்க. அவள் ஒரு வார்த்தையும் பேசல, அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டா. அவள் தாய் வீட்டுக்கு போனா. அங்க இருந்துதான் அவளோட உண்மையான வாழ்க்கை ஆரம்பம். வேலைக்கு போறா, இரவும் பகலும் உழைக்கிறா. பசி இருந்தாலும் மகள்களுக்கு மட்டும் சாப்பாடு. ஆண்டுகள் கடந்து போகுது. அவள் மகள்கள் நல்லா படிக்கிறாங்க. ஒருத்தி பெரிய அதிகாரி ஆகிறா. அந்த நாள் அவ கண்களில் கண்ணீர். ஆனா அது சந்தோஷ கண்ணீர். ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்டேஜ், லைட்ஸ். அவளை மகள் ஸ்பீச் கொடுக்க போறா. அங்க ஒரு மனித தலை குனிஞ்சு நிக்கிறான். அவன் யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ண மழையில வெளியே துரத்திய கணவன் தான். இப்போ ஒரு சாதாரண வேலைக்காரன். அந்த பெண் அவனை பார்த்து, நான் வெளியே போன நாள்தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு சொல்றா. தள்ளப்பட்டவங்க தான் ஒரு நாள் உயரமடைவாங்க.